2024ஆம் ஆண்டில் புவிசார் குறியீடு பெற்ற 10 இந்திய உணவுகள் எவை தெரியுமா? புவிசார் குறியீடு அல்லது புவியியல் குறியீட்டு குறிச்சொல் என்பது பிராந்திய தயாரிப்புகளுக்கு அவர்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் கொண்டாடவும் வழங்கப்படும் ஒரு கௌரவமாகும். ஒடிசாவின் இந்த பாரம்பரிய இனிப்பு 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது மற்றும் கலஹந்தி மாவட்டத்தின் மஜ்லிஸ் பழங்குடியினரிடமிருந்து தோன்றியது. எருமை பால் சீஸ், சர்க்கரை மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஒடிசாவின் மயூர்பஞ்சியின் தனித்துவமான அரைதின பேஸ்ட், இஞ்சி, பூண்டு, மிளகாய் மற்றும் உப்பு ஆகியவற்றுடன் இணைந்து சிவப்பு நெசவாளர் எறும்புகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அரிசியின் இளவரசர் என்று அழைக்கப்படும் இந்த கருப்பு நிற நறுமண அரிசி ஒடிசாவின் கோராபுட் மாவட்டத்தைச் சேர்ந்தது. அதன் தனித்துவமான சுவை, நறுமணம் மற்றும் அமைப்புக்காக கொண்டாடப்படுகிறது. ஒடிசாவின் நயாகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த தனித்துவமான கத்திரிக்காய் வகை சிறிய முட்கள் நிறைந்த முட்களால் வேறுபடுகிறது. காரிஃப் மற்றும் ரபி பருவங்களில் வளர்க்கப்படும் இது படாபனாப்பூர் மற்றும் ரத்தன்பூர் பகுதிகளிலிருந்து வருகிறது. அசாமின் சிங்கோ பழங்குடியினரின் இந்த பாரம்பரிய டார்க் டீ ஒரு தனித்துவமான தயாரிப்பு முறையை உள்ளடக்கியது. பாலிருந்து தயாரிக்கப்பட்டு ஏலக்காய் மற்றும் குங்குமப்பூவுடன் மேம்படுத்தப்பட்ட இது பல நூற்றாண்டுகளின் சமையல் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. இந்த பாரம்பரிய பால் மற்றும் சர்க்கரை அடிப்படையிலான மிட்டாய் திரிபுரேஸ்வரி கோவிலில் வழங்கப்படும் புனித பிரசாதமாக பிரபலமானது. உத்தரப்பிரதேசத்தின் ஜான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த நூற்றாண்டு பழமையான இனிப்பு அரிசி, சர்க்கரை, குங்குமப்பூ நிறம், ரோஜா எசன்ஸ், ஏலக்காய் மற்றும் நெய் ஆகியவற்றுடன் கலந்த உளுத்தம் பருப்பு மாவு பேஸ்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 1940ஆம் ஆண்டு மதன் கோபால் குப்தாவால் உருவாக்கப்பட்ட இந்த மூவர்ண இனிப்பு இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் ஒரு கவர்ச்சிகரமான பங்கை கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் மூவர்ண கொடியை தடை செய்தபோது புரட்சியாளர்கள் எதிர்கால இந்திய கொடியின் சரியான வண்ணங்களைக் கொண்ட இந்த பர்ஃபியை ரகசிய தகவல் தொடர்புகளுக்காக பயன்படுத்தினர். தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட இந்த புவிசார் குறியீடு கொண்ட வெண்ணெய் அதன் விதிவிலக்கான கிரீமித்தன்மை மற்றும் தனித்துவமான நறுமணத்திற்காக கொண்டாடப்படுகிறது.